ஹாய் கைஸ், நான் தீனா. காலைல 6 மணிக்கா எழுந்திருப்பேன். இன்னைக்கு 5:30 எழுந்திரிச்சதுனால என்ன பண்றதுன்னு புரியாம இருந்தேன். காலையில எழுந்திரிக்கணும்னு முடிவு எடுத்தேன். ஆனா என்ன பண்ணணும்னு முடிவு எடுக்காம விட்டேன். எந்திரிச்சிட்டேன். துணியெல்லாம் அலங்கோலமா கிடக்கன்ட்டு எல்லா துணியும் எடுத்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோட. அப்புறம் நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போலான்ட்டு போனேன். வீட்டுக்குள்ள வாக்கிங் போனதுனால கொஞ்சம் பிசுறு தட்டுனுச்சு. பாம்பு கிம்பு கவட்டையில வந்துரும். வாக்கிங்கையும் முடிச்சுட்டு ஒரு 6:45 ஜிம்மு கிளம்பி வந்துட்டேன். காலையிலே வானெல்லாம் பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஜிம்ல நம்மளுக்கு லெக் டேன்னு சொல்றதுக்கு பதிலாக டிப்ரெஷன் டேன்னு சொல்லலாம். வாரத்தில் 2 நாள் லெக் டே வருது. ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு நண்பர்களே. என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால இன்னையிலேருந்து இதுக்கு பேரு மாத்தியாச்சு டிப்ரெஷன் டேன்னு. வர டிப்ரெஷன் டேல கொஞ்சம் ப்ராக்ரஸ் தெரியுது. கூட ஜிம்முக்கு ஒரு குட்டி தம்பி வருவான். அவனும் பயங்கரமா ஆன்ஸ்டாண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தான். பாடி இது வரைக்கும் வெயிட் போட்டது 20-25 கிலோ தான் போட்டிருக்கோமே. பரவாயில்ல, 10 இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இப்போ 40 கிலோ வரைய போட ஆரம்பிச்சிட்டோம். கால்களோட கண்டிஷனையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு விறுவிறுன்னு ஒரு குளியல போட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா பீட்ரூட் சாம்பார் தான். டைம் ஆனனால விறுவிறுன்னு வேலைக்கும் கிளம்பிட்டேன். நான் வேலை பார்க்குற இடத்துல செல் அலௌடு கிடையாது. இந்த கிளிப்பெல்லாம் வேலை முடிச்சுட்டு வெளில வந்து எடுத்தது. கையில பொட்டலன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மருந்து வாங்குற வேலை இருந்துச்சு. அதையும் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் வாங்கிட்டு போயிடலான்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த அக்கா சைட்ல திரும்பிட்டு இருந்தாங்க. திராட்சை எடுத்து வாயில போட்டு நேரா வீட்டுக்கும் வந்துட்டேன். மக்களே, வீட்டுக்கு வந்தோடனே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். என்னோட ஸ்கின்னு ரொம்ப ஒஸ்டான கண்டிஷன்ல இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சமா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். பட்டுக்கு வடிசோறு, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் சிக்கனோட சேர்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மாய்ஸ்டரைசரையும் போட ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு கேர் பண்றேன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால தான் எடிட்டிங் வேலையும் முடிச்சுட்டு வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு மட்டையாயிட்டேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.